ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பத்திரப்பதிவு குறித்து ஒரு முக்கிய சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. 11/1/2025 அன்னைக்கு பதிவுத்துறை சார்பில் இந்த ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் வழி ஆவணப்பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் கூடுதல் அறிவுரைகள் வழங்கல் தொடர்பாக இந்த ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆன்லைன் மூலமாக ஆவணம் பதிவு பண்ணுறாங்க பாருங்கள், அது குறித்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது இணைய வழி ஆவணப்பதிவு மேற்கொள்ள ஏதுவாக மேற்கொள்ளப்பட்ட சட்ட விதி திருத்தங்கள் குறித்து அரசிதழ் அரசாணை பார்வை 1 காணும் கடிதம் வழி அனைத்து கள அலுவலர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பார்வை 1, 2 மற்றும் 3 காணும் கடிதங்கள் வழியாக ஆன்லைன் வழி சமர்ப்பிக்கப்படும் ஆவணங்கள் தொடர்பாக பின்பற்றப்பட வேண்டிய சீரான நடைமுறைகள் விளக்கமாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. இருந்தபோதிலும் தேவையற்ற காரணங்களை தெரிவித்து ஆன்லைன் வழி பெறப்படும் ஆவணங்களை திருப்பி அனுப்பும் போக்கு நிலவுவது கவனத்திற்கு வரப்பெற்றுள்ளது. இந்தலை மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். இது தொடர்பாக பின்வரும் தெளிவுரைகள் வழங்கப்படுகின்றன. பார்வை 1 கண்ட விதிகளில் விதியன் 4 கீழ்கண்டவாறு தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ள அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் வழியாக ஆவணம் பதிவு பண்ணுறாங்க பாருங்க, இது யாருக்காக பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் பார்த்தா பேங்க்லேயோ ஏதாச்சும் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அடமானம் போட்டிருப்பாங்க. அவங்களுடைய கடன் பத்திரம் அடமான பத்திரத்தை வச்சுருப்பாங்க. அதை திரும்ப அவங்க மீட்டு பெறுவதற்கு ரத்து செய்வாங்க அந்த பத்திரத்தை. அதிலையுமே ஆன்லைன் மூலமாக தான் பண்ணுறாங்க. நீங்கள் டைரெக்டாக போயிட்டு தான் அதை ரத்து செய்யணும் அவசியம் கிடையாது. சம்மந்தப்பட்ட நிறுவனமே உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அது சம்மந்தப்பட்ட ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய்டும் அவங்க செக் பண்ணி பார்த்து அந்த பத்திரத்தை பார்த்தா ரத்து செய்வதற்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதாவது அடமான பத்திரம்லாம் நீங்கள் பேங்க்கில் ஏதாச்சும் லோன் வாங்குறதுக்கு அடமானம் வைக்கிறீங்க, அதை நீங்கள் திரும்ப அமௌண்ட்டு கட்டி பெற்றதுக்கப்புறம் நீங்கள் அதை மூக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆன்லைனில் வழியாக ஆவணப்பதிவு பண்ணுவாங்க. அது முழுக்க முழுக்க ஆன்லைன் தான். நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் நேராக போக தேவையில்ல. இப்போ அது குறித்து அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அப்படி ஆன்லைனில் போக சொல்ல நிறையா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரியான முறையில் பார்த்தா அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப டிலே பண்ணுறாங்க. அதேமாரி ரிட்டன் அனுப்புகிறாங்க ஏதாச்சும் ஒரு காரணத்தை கொண்டு. அதை பார்த்தா இப்போதைக்கு மீண்டும் அதுக்கான ரூல்ஸை மாற்றி அமைச்சிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். கீழ்கண்டவாறு ஒரு சில ரூல்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது மேற்கண்ட விதியின்படி ஆதார் வழி ஆவணத்தாரர் அடையாளம் காணப்படும் நிலையிலேயே ஆவணம் எழுதி கொடுத்ததாக ஒப்புக்கொண்டதாக கருதப்பட வேண்டும். ஆதார் வழி சாட்சிகள் அடையாளம் காணப்படும் நிலையிலேயே இன்னார் என்று நிரூபித்தவர்கள் கையொப்பம் செய்ததாக கருதப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் வழியாக அந்த ஆவணத்தாரரை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸருக்கு. அதுக்கடுத்து மேற்கண்ட விதியின்படி ஆதார் வழி ஆவணத்தாரர்கள் மற்றும் சாட்சிகள் அடையாளம் காணப்படும் நிலையிலும் உரிய தொகை செலுத்தப்பட்ட பின் ஆன்லைன் வழி சமர்ப்பிக்கப்படுவதை பதிவிற்கு ஆவணம் தாக்கல் செய்யப்படுவதாக கருதப்பட வேண்டும். ஸோ அந்த விட்னஸ்க்கு எல்லாமே ஆதார் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் அவங்களுக்கு பதிவிற்கான ஆவணம் தாக்கல் செய்யப்படுவது நீங்கள் கருதப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து மேற்கண்ட விதியின்படி பதிவு விதிகளில் சொல்லப்பட்டிருக்கும் அப்பெண்டிங் சிக்னேச்சர் டு த டாக்குமெண்ட் என்ற ஆவணம் எழுதி கொடுப்பதை உள்ளடக்கியதாக அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஆவணத்தை பொறுத்து ஆவணம் எழுதி கொடுப்பது என்பது மேலே கண்டுள்ளவாறு விதி 6(4) தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆவணத்தின் மேலெழுத்து சான்றில் த எபோவ் டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட்டட் ஆன்லைன் பை என்று அச்சுப்பிரதியில் வருவதாலும், மேலும் ஆதாரிலிருந்து பெறப்படும் EKYC விவரத்தின் அச்சுப்பிரதிக்கு மேலே த டாக்குமெண்ட் இஸ் பிரசன்டட் ஆன்லைன் என்று வருவதாலும் ஆவணம் ஆன்லைன் வழி தாக்கல் செய்யப்பட்டதாக கருத வேண்டும். எனவே பதிவு சட்ட விதிகளுக்கு உட்பட்டே ஆன்லைன் பதிமுறை செயல்படுவதை அனைத்து பதிவு அலுவலர்களும் கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். இதெல்லாமே அவங்க எப்படி ஆன்லைனில் பண்ணுறாங்க அதை பற்றி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் வழி ஆவணப்பதிவினை ஊக்குவிக்கும் முகமாக கீழ்கண்ட அறிவுரைகள் கூடுதலாக வழங்கப்படுகின்றது. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ராவாக என்னமான ரூல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, முதல் பாயிண்ட்டு, ஆவணம் ஆன்லைன் வழி தாக்கல் செய்யப்பட்ட அன்றே அதனை உரிய முறையில் பின்பற்றி பதிவு செய்ய வேண்டும். இப்போ ஆன்லைன் மூலமாக பதிவு பண்ணுறாங்கன்னா அன்றைக்கே நீங்கள் அதை உரிய முறையில் நீங்கள் வெரிஃபை பண்ணி பதிவு பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தாக்கல் செய்யப்பட்ட அன்று பதிவு செய்யப்படாத நிலையில் மறுநாள் முதல் சார் பதிவாளருக்கு எச்சரிக்கை செய்தி வழங்கும் வண்ணமும் 3 நாட்களுக்கு மேல் ஏதேனும் ஆன்லைன் ஆவணங்கள் நிலுவையில் இருப்பின்
அதனை பதிவு செய்த பின்னரே நேரடி ஆவணப்பதிவினை மேற்கொள்ளும் வண்ணமும் மென்பொருளை மாற்றி அமைக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து பார்த்தா 3 நாள் வரையும் டைம் கொடுக்குறாங்க. 3 நாளுக்கு அப்புறம் பெண்டிங் போகுது அப்படின்னா ஸோ உங்களால் வந்து அந்த புதிய டேரெக்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க பாருங்கள் பத்திரப்பதிவு, அது வந்து பண்ண முடியாது. ஆன்லைன் பெண்டிங் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பத்திரப்பதிவு பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு புதிய மென்பொருள் நாங்கள் ரெடி பண்ணிட்டு வரோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு திருப்புச்சீட்டு வழங்கும் முன் முழுமையாக ஆவணத்தை ஆராய்ந்து அனைத்து குறைகளையும் தெரிவித்து ஒரே முறையில் திருப்புச்சீட்டு வழங்க வேண்டும். அதாவது ரிட்டர்ன் அனுப்புகிறாங்க, ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக ரிட்டர்ன் அனுப்புகிறாங்கன்னா ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஒரே நேரத்தில் வெரிஃபிகேஷன் பண்ணி அப்போயே எல்லா குறையிலையுமே ஒரே நேரத்தில் ரிட்டர்ன் அனுப்புங்க. தேவையின்றி ஒரு முறைக்கு மேல் நீங்கள் திருப்புச்சீட்டு வழங்கக்கூடாது. ஒரே டைம் ரிட்டர்ன் அனுப்ப பாருங்கள். ஸோ அதனால் எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரே டைமில் எல்லாம் என்னென்ன வேணும் என்னென்ன திரும்ப நீங்கள் கேட்குறீங்கன்றத ஒரே ரிட்டர்ன் அனுப்புங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் திருப்புச்சீட்டு வழங்கப்பட்ட ஆவணம் சரி செய்யப்பட்டு மீள சமர்ப்பிக்கப்பட்டால் அதனை பதிவிற்கு ஏற்க வேண்டும். புதிதாக டிபிஎன் உருவாக்குமாறு கோரக்கூடாது. மேலும் கடைசியாக தணிக்கை மாவட்ட பதிவாளர் ஆன்லைன் வழி பதிவு செய்த ஆவணங்களின் பட்டியல்கள் தனியாக எடுத்து தணிக்கைக்கு உட்புகுத்த வேண்டும். அதில் ஆவணத்தினை ஆய்வு செய்யும் போது இந்து சமய அறநிலையத்துறை வகுப்பு போர்டு அல்லது அரசு புறம்போக்கு நிலங்கள் ஆகியவை பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று சரிபார்க்க வேண்டும். அதனுடன் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளதா என்று தணிக்கை குறிப்பில் சுட்டிக்காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அந்த பதிவு மட்டும் தனியாக வந்து தணிக்கைக்கு உட்படுத்த வேணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 4வது பெண் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழ்கண்ட காரணங்களை தெரிவித்து ஆவணங்களை திருப்பி அனுப்பக்கூடாது. ஓகே, அதாவது முன் அசல் ஆவணம் சரிபார்ப்பதற்காக தாக்கல் செய்யப்படவில்லை அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து திருப்பி அனுப்பக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ஆவணப்பதிவை பொறுத்து முன் அசல் ஆவணம் கோர தேவையில்லை என ஐஜிஆர் சர்க்குலர் வந்து பார்த்தா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த முன் அசல் ஆவணம் தேவையில்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதெல்லாமே நீங்கள் பதிவு பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஆன்லைன் மூலமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வழங்கியிருக்காங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் தரப்பில். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து பார்த்தா பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு பத்திரிகை செய்தியும் வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது இதில் என்ன ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்கன்னா கடன் அடமான பத்திரங்களை ரத்து செய்யும் ஆவணம் ஆகியவற்றை ஆன்லைன் முறையில் பதிவு செய்யலாம். இந்த பத்திரங்களை பொறுத்தவரை இதில் சம்பந்தப்பட்டவர்கள் சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு நேரில் வராமல் ஆன்லைன் முறையில் தாக்கல் செய்தால் போதும். கடன் கணக்கு முடிப்பது உள்ளிட்ட இனங்களில் தேவைப்படும் ஆவணங்களை பதிவு செய்வதில் எந்தவித பரிமாற்றமும் இல்லை என்பதால் இப்பணிக்கு ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தா ஸோ அந்த ஃபினான்ஸ் வச்சுருக்கவங்க, பேங்க் லோன் வச்சுருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எம்ஓடி மூலமாக அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் டேரெக்டாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போக வேண்டாம், அது ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. சம்மந்தப்பட்ட நிறுவனம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து பார்த்தா ஸ்கீம் ஆன்லைன் மூலமாக வந்து போயிடுது. ஸோ அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ணுறாங்க. பட் டிலே பண்ணுறதால இந்த ஒரு சுற்றறிக்கையை திரும்ப வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. ஓல்த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ யாரெல்லாம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த எம்ஓடிலாம் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் தான். ஏன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் சீக்கிரமாக பத்திரப்பதிவு நடக்கும். அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.